ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை நமக்கு உகந்ததா அப்படின்னு நாம் நிறைய மனிதர்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். செவ்வாய்க்கிழமையில் அப்படி என்ன தான் இருக்குது, செவ்வாய்க்கிழமையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை நல்ல தினம்தானா அப்படின்னு நம்ம யோசிப்போம். செவ்வாய்க்கிழமை உகந்த நாள்தான். செவ்வாய்க்கிழமை அனைவருக்கும் உகந்த நாள்தான். நவ கிரகங்களுள் மிகச்சிறந்தது செவ்வாய் கிரகம் ஆகும். கிரகங்களில் செவ்வாய் என்பது மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய் என்றாலே மங்களகரமான வார்த்தை, ஓகேவா என்று முன்னோர்கள் சொல்வார்கள். செவ்வாய்க்கிழமை அன்று எதையும் செய்ய விரும்பாதவர்கள் வாழ்க்கையில் முழு பலனை அனுபவிக்கவே முடியாது என்றும் சொல்வதுண்டு. முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமைதான். இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை. செவ்வாயையும் முருகப்பெருமானையும் பூமாதேவியையும் வழிபட்டு செவ்வாய்க்கிழமையில் மங்கள பொருட்கள் வாங்கினால் செல்வம் பன்மடங்கு பெருகுவதோடு எல்லா சிறப்புகளும் தேடி வரும். செவ்வாய்க்கிழமையில் என்னென்ன செய்யலாம்? செவ்வாய்க்கு பூமிகாரகன் மங்களன் என்ற பெயரும் உண்டு. பெயரிலேயே மங்களம் உள்ளதால் இந்நாளில் செய்யும் செயல்கள் மங்களகரமாகவே நிறைவு பெறும். இந்நாளில் மங்கள பொருட்கள் ஏதேனும் வாங்கினால் அது பன்மடங்கு பெருகும் என்றும் கூறுவார்கள். மௌன விரதம் இருக்க நினைப்பவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை மிகவும் ஏற்ற நாளாகும். இந்நாளில் மௌன விரதத்தை கடைபிடிப்பதால் நினைத்தது நடக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று வாங்கிய கடனை திரும்ப செலுத்த நல்ல நாளாகும். நீங்கள் வாங்கிய கடனை செவ்வாய்க்கிழமையில் திருப்பி செலுத்துவதால் சீக்கிரம் முழு கடனும் தீர்ந்துவிடும். மேலும் கடன் வாங்கும் சூழலும் உங்களுக்கு ஏற்படவே படாது. புதிதாக வீடு கட்டுபவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று பூமி பூஜை செய்யலாம். இன்றைய நாளில் துவரம் பருப்பை தானமாக கொடுக்கலாம். இதனால் கடன் பிரச்சினை நீங்குவதோடு செல்வ செழிப்பும் உண்டாகும். மேலும் சிவப்பு நிற பழங்கள் சிவப்பு நிற ஆடைகளையும் தானமாக வழங்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்னென்ன செய்யக்கூடாது? இந்நாளில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக தினமும் அசைவ உணவு சாப்பிட்றவங்க இன்றைக்கி ஒரு நாளாவது தயவு செஞ்சு அசைவ உணவு சாப்பிடாதீங்க. செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மன் மற்றும் லட்சுமி அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நகம் முடி இரண்டையும் இந்நாளில் நிச்சயம் நீங்கள் வெட்டக்கூடாது. ஏனெனில் இந்நாளில் மகாலட்சுமி நம் வீடு தேடி வருவதால் இந்த செயல்களால் அது தள்ளி போகும். இவற்றை செய்யும் போது அதிர்ஷ்டம் நம்மை விட்டு நீங்கும் என்பது முன்னோர்களின் மிகப்பெரிய நம்பிக்கை. இந்நாளில் உப்பு, தயிர், விவசாய மூலப்பொருட்கள் போன்றவற்றை நீங்கள் பிறருக்கு தானமாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஆகையால் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள், அனைவருக்கும் உகந்த நாள். தயவு செஞ்சு செவ்வாய்க்கிழமையை தள்ளி போடாதீங்க. செவ்வாய்க்கிழமை நமக்கு நல்ல நாள் அப்படின்னு உங்கள் மைண்டு லெவலில் மனசளவில் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க, சரியா? செவ்வாய் உண்மையில் நம்மளுக்கு நல்ல நாள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும்.